வரையில் பைக்கில் காற்று இறங்கிருச்சு பெட்ரோலில் கப்பலாக தாள தீனி மெய் அண்ட புள்ள அந்த மெய் பைட்டை போட்டுருவாங்கடா ஸோ காய்ஸ் வணக்கம், நான் உங்கள் ஊர் படியன். மினி வேல்சன் அரஸ்பத்தியில் இருக்க மினி வேல்சன் பார்க்குறதுக்காக நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப சிக்கலுக்கு மேலே வரையில் பைக்கில் காற்று இறங்கிருச்சு பெட்ரோலில் ஷெட்டில் ஒரு இடத்துல வாங்கி ஊற்றிட்டு தான் வந்தோம். அப்படின்னு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. சரி போயே தீருவோம் அப்படிங்கிறதுக்காக பைக் எடுத்துக்கிட்டு நானும் ஃப்ரெண்டு வந்தோம். வரையில் இன்னொரு சிக்கல், அடுத்த சிக்கல் என்னென்னா இங்கே தான் மினி வேல்சன் போகணும். நான் பார்த்த வரைக்கும் இங்கே தான் போகணும். ஆனால் இது வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா ரோட்டில் மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. அதனால் பைக்கில் போவேலாம் இருக்குது. நடந்து போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஒருத்தர் வாராரு, அவர்கிட்ட கேட்டு போகலாம். அவர்கிட்ட கேட்போங்க அதன்ட்டு போகலான்னு சொன்னால் போ පුතේ මේක යන්න බැද්ද? පුංචි ලෝකාන්තරේ යන්න බෑ? මේ පාර දිගේ? මේක යන්න බෑ? යන්න පුළුවන්ද? බයික් එක කොහොමද යන්නේ? බයික් එක යන්න පුළුවන් පාරක් තියෙනවා. මේ ගස්සේම කපලා දාලා තියෙන්නේ. ඒක නිසා මෙහෙන් යන්න. මේ යන්න පුළුවන්ද? මෙහෙන් ගියා කියලා? ඔව්. කන්දේ වටක් ගහලා තියෙනවා. අතන්ට යන්න ඕනේ නේද? හරි පුතේ. මේ ගියා. என்னன்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த சின்ன பொடிங்கிட்ட கேட்டோம். அவங்க சொல்கிறாங்க இதில் போக இல்லாதனான்னா நீங்கள் இந்த ரோட்டில் போங்க, கம்பி வெட்ட ஒன்று அடிச்சிருக்கு, அதான் லோக்காந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காய்ஸ் அதில் போயிட்டு பார்ப்போம் என்ன கதைன்ட்டு. இதெல்லாம் பண்ணி போய் வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பொருளை கிளம்பி ஆன உடனே நம்ம வந்துட்டோம். மினி வேல்சன் புஞ்சி லோக்காந்த சிறிய உலக முடிவு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் சரியான லொக்கேஷன் வந்து நுவரெலிய டிஸ்ட்ரிக்ட் வலப்பனை. நுவரெலியிலேருந்து வலப்பனை ரோடு வரும்போது அரஸ்பெத்த அப்படிங்கிற ஒரு இடம் மாட்டும். அந்த ஃபுட்டேஜெலாம் நான் போட்டு விட்றேன், எந்தெந்த இடத்துல மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு விட்றேன். அந்த அரஸ்பெத்தங்கிற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் உள்ளுக்கு வரணும், ஊர் உள்ளுக்கு வரணும். ஸோ அந்த வியூஸ் உங்களுக்கு காட்டுறேன். காட்டுக்குள்ளே பைக் ரைட் பண்ண அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல. என்னென்னா காட்டுக்குள்ளே மரம் வெட்டி போட்டிருக்காங்க, அந்த ஃபீல் ஒன்று கிடைக்கல. ஸோ பார்க்கலாம் புஞ்சி லோக்காந்த. ஸோ கைஸ் இதான் அந்த இடம் புஞ்சி லோக்காந்த. அப்படி இல்லைன்னா மினி வேல்சன், அப்படி இல்லை அப்படியும் இல்லையா சிறிய உலக முடிவு அப்படிங்கிற இடம் வந்து இதுதான். சுற்றி வர கம்பி வேலியெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஒரு எப்படி சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 அடிக்கு கீழே வயல்வெளியெல்லாம் தெரியுது, ரோட் தெரியுது. அப்படி ஒரு ஏரியா இது, சும்மா ஒரு ரம்மியமான ஏரியா இது. பாருங்கள், மலைத்தொடர்கள் அப்படியெல்லாம் செம்மையாக தெரியுது. பெரிய என்ன சொல்கிறது, அந்த உலக முடிவு அப்படிங்கிற மாதிரி பனிமூட்டங்கள் சில வேளை வரலாம். ஆனால் இப்போதைக்கு பனிமூட்டங்கள் எதுவும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு தான் நிற்கிறாரு. பனிமூட்டங்கள் இதுக்கு மினி வர்றதுக்கான சான்ஸுகள் இருக்குது. இப்படி ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். வியூஸ் இந்த வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அப்படி ஒரு ஏரியா, செம்மையான ஒரு இடம், பயங்கரமான ஒரு பள்ளம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பாறை தொடர் ஒன்று இருக்குது. இது மலை தொடர்னு சொல்லலாது, பாறை தொடர்னு சொல்லலாம் தான் இருக்குது அந்த இடம்.
எந்த பக்கம் பார்த்தாலும் பள்ளங்கள் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு பள்ளம் அப்படின்னு சொல்லி. மினி வேல் செண்டு அப்படின்னா கீழே வீடுகள் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், நிறைய வீடுகள் இருக்குது கீழே. இங்கேருந்து பார்க்கும்போது கால்லாம் கூசுது எனக்கு. அந்தளவு ஒரு சத்தம் போட வேணான்ட்ருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்ட்டு. புஞ்சி லோகாந்த மினி வேல் செண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா கால்லாம் கூசுது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது. அப்படின்னா பனி ஒன்றுமே இல்லை, பிடிமானம்னு ஒன்றுமே இல்லை. இந்த கம்பி வெட்டையை தவிர இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் சொல்ல இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. பக்காவான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த இடம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்த எப்படி சொல்கிறான்னு சொன்னால், இயற்கை கொடுத்த வரம் பாருங்கள். அப்படி ஒரு இயற்கை கொடுத்த வரம்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த பாருங்கள், இந்த ஏரியா, இந்த மலை, இந்த கல்பாறை துண்டு, இது 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 இங்கே பாருங்கள், பெரிய மலை ஒன்று தெரியுது. இந்த மலை அது வந்து சும்மா வேறு லெவல், எவரெஸ்ட் சிகரம் அந்த மாதிரி. இந்த இடமெல்லாம் சும்மா அப்படி தெரியுது, எவரெஸ்ட் சிகரம் அந்த மாதிரி தெரியுது. ஏன்னா எவரெஸ்ட் சிகரம் அந்த பனிமலை அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வெயில் கூடி குறைஞ்சி அந்த டைமுக்கு இது அந்த டைமுக்கு இப்படி ஒரு வியூ செம்மையாக இருக்குது. உங்கள் ஊர் பொடியன் எஸ்கே பேசுகிறேன். என்ன விஷயம்ட்டா, மினி வேல் செண்டுக்கு வந்தோம், பார்த்தோம். அந்தளவு ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு இடம் ஒன்று. அதுவும் இல்லாமல் நிறைய இடங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி ஏரியாக்கள் இருக்கும். கண்டிப்பாக ட்ரெக்கிங் பண்ணி போகிற அளவு ஒரு ஏரியாக்கள் இருக்கும். ஆனால் இது அந்தளவு ட்ரெக்கிங்கெல்லாம் இல்லை. ஒரு அரஸ்பத்தேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். அதுவும் இல்லாமல் ரோடு வசதி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ரோடு இருக்குது. இந்த ரோடால் வந்து இங்கே நீங்கள் வேன், கார் மாதிரி வெஹிக்கலில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிப்பாட்டி நீங்கள் சாப்பிட்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். ஒரு அழகான இடம், ஒரு அமைதியான இடம், ஒரு காட்டு பகுதிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான இடம். ஸோ அந்த காடில் எங்களுக்கு ரைட் பண்ண முடியல, மரம் வெட்டி போட்டிருக்காங்க, என்ன காரணமோ தெரியல. ஒரு வேறு லெவலான இடம்னு தான் சொல்லிருக்கு இந்த இடம். என்ன சொல்லலாம், வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்குது. நம்ம மற்ற இடத்துல கொண்டு போட்டு எங்கேயாவது பனியை போட்டு அங்கே வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணி நான் வெஹிக்கிள் சரியாக இருக்கா எனக்கு தெரியாமல் பக்குன்னு ஒரு அரை மனசோட ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு மலை உச்சியில் ஏறி பார்க்குறது, அதுவும் ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து ஒரு அமைதியான இடம், வர்றதுக்கும் ஈஸியான ஒரு இடம். ஸோ நுவரெலியே அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த பூச்சி லோகாந்த. ஸோ கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ பைக் கடை வாங்கிட்டு வந்தேன், பொடி ஒருத்தன்ட்ட பைக்கை கடை வாங்கிட்டு வந்தேன். 6 மணிக்கு முன்னுக்கு போய்ட்டு கொடுக்கணும். இப்போவுமே டைம் சரியாக தெரியல, குறைஞ்சது ஒரு 4:30 மணி 5 மணி இருக்கும் இந்த டைம். இன்னொரு 1 ஹவரில் போயிடலாம், 1 ஹவரில் 1/2 ஹவரில் நான் ராகலை போயிடலாம். ராகலில் பைக்கை நிப்பாட்டி அங்கே பைக்கு பாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம். நானும் ஃப்ரெண்டும் வந்தோம், பஸ்ஸில் தான் போவோம். ஸோ கைஸ் கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வர வேண்டிய இடம். இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம உங்கள் ஊர் பொடியன் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை தட்டி விட்டு டிங்கி 2 ஆட்டிடுங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேலதிகமாக வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஒரு வீடியோ முடிஞ்சு
நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய். இல்ல அவன் பைட்டை போட்டுருவாங்கடா. ஏன் பைட்டை போடு? அவன் பைட்டை போடுவாங்க. நீ சும்மா ஆடுறா, நீ ஏதோ பெருசாக கிழிக்கிற மாதிரி அப்படி மாதிரி. அவன் வேணுக்கு அவன் வேண்டியது விலங்குதான் தெரியல, காத்தடிக்குமா இருக்கும். நல்லா தான் இருக்குது மட்டும் வாங்க. இல்லை நான் பேசுறது விலங்கு வந்துடல, பேசுறது விலங்கு தான் செய்யும். இல்லைடா காத்தடிக்கும்டா, அதனால் விலங்குமான்னு தெரில. அங்கே முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். என்னென்னா வரும்போது எனக்கு வீடியோ அடிக்க கிடைக்கல, போகும்போது தான் வீடியோ அடிக்கிறேன். பாரு இந்த ரோட்டில் தான் வந்தோம். ஆனால் பெரிய ஒரு கஷ்டமான ரோடுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நல்ல செம்ம ரோடு வந்துட்டாது. கூடிய சீக்கிரம் இந்த மோட்டோ விலாக் அதையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கோப்ரோ ட்ரை பண்ணிக்கிருக்கேன், கிடைச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி போடுறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பின்னாடி தெரியுதா ரோடு ஒன்று, அந்த இடம் தான். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பைக் ஒன்று வருது, அந்த இடம் தான் உள்ளுக்கு போகிறது. அதில் ரைட் சைட் போட்டால் இதான் அரசத்து ஜங்ஷன் கிடையாது, அந்த இதுக்கு போகிற ஜங்ஷன் இது. அப்போ ஒரு கிலோமீட்டர் தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நுவரெலியா வந்தால் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன் நான். செம்ம ஏரியா, அது இல்லாமல் பெரிய கஷ்டப்படுற ரோடு ஒன்றும் இல்லை. ட்ரக்கிங் போகிறதுக்குள்ளே நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் அந்த இடத்துல போய்ட்டு சின்ன ஒரு ரெஸ்ட் ரூம் எடுத்துகிட்டு கூட போகலாம். அப்படி ஒரு ஏரியா தான். செம்ம ஃபன்னான ஏரியா, அமைதியான ஏரியா. நம்ம ஃபன் எடுக்கிறதுக்கு சூப்பர் ஏரியா. யாருமே எந்த ஒரு தொந்தரவும் அப்படியெல்லாம் இல்லை. கட்டாயமாக நான் போர்டன் போட்டுச்சு, அந்த போர்டை நான் காமிக்க மறந்துட்டேன். கல் எறியக்கூடாது, பனியை வந்து வீடுகள்லாம் இருக்குது, அதனால் கல் எறியக்கூடாது அந்த இடத்துல, அதை நான் காமிக்க மறந்துட்டேன். ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். இப்போ ராகலைக்கு தான் போகிறோம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பாடுபட்டுக்கிறீங்க நான். அதான் பாருங்கள், இந்த கல்லை பார்க்கணும் அப்படின்ட்டான். கல் பார்த்ததே இல்லை தானே, ஜப்பான்லேருந்து தானே வந்திருக்காரு இவர். கல் பார்த்ததே இல்லை, அதனால் கல்லை பார்க்கணுன்ட்டான். சரின்ட்டு நிப்பாட்டேன், பைக்கை நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் சுற்றி தூரத்தில் வந்து இதை ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடலாமே அப்படின்ட்டு. இந்த பாருங்க இந்த கல்லில் தான் இருக்குது. கல் குமி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப அடுக்கி வச்ச கல், ஒரு குமியல் மாதிரி இருக்குது. பெரிய மேலே மரமெல்லாம் இருக்குது, கல் மேலே மரம். இந்த பாருங்க வைக்கையில் தான், அந்த வெளிச்சத்தை மறைக்கையில் தான் நல்லா தெரியுது. ஸோ அவன் போகிறேன் அப்படின்னா, சரி போயிட்டு வாடா அப்படின்ட்டு நிப்பாட்டேன்.